Hi friends, welcome to Impact IAS Academy. நம்ம TNPSC Group 1, Group 2, Group 4 எக்ஸாம்ஸுக்கான முக்கியமான டாபிக்ஸ் டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இன்னைக்கு பார்ட் 4ல முக்கியமான ஒரு 15 கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? வாங்க கிளாஸ் போகலாம். பார்ட் 4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாலிட்டி, ஓகேங்களா? ஆக்சுவலி இது பாலிட்டி இந்திய அரசமைப்புலேருந்து டாபிக் எடுத்துக்கிறோம். நாடாளுமன்றம் என்பது எவற்றை உள்ளடக்கியது? பார்லிமெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் என்பது குடியரசுத் தலைவர், அதாவது ஜனாதிபதி, பிரசிடென்ட், மக்களவை, லோக்சபா மற்றும் மாநிலங்களவை, ராஜ்யசபா, இது மூன்றையும் உள்ளடக்கியதை நம்ம என்ன சொல்றோம்? சிம்பிளா பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். மக்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை? ஓகேலா? லோக்சபாவோட மேக்ஸிமம் கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, 552. மக்களவையில் தற்போது உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? ஓகேலா? 545. ஓகேலா? மக்களவை இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 543. நம்ம அப்படி நெக்ஸ்ட் பேசிட்டு வருவோம். மக்களவையில் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 2 பேர். ஆக்சுவலி இந்த 2 பேர் இருக்காங்களே, ஆங்கிலோ இந்தியன்ஸ், அதை என்ன பண்ணிட்டாங்க? இது பண்ணிட்டாங்க, நீக்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2019. இந்த ஆக்டின் படி என்ன பண்ணாங்க? ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்களை நியமனம் பரிந்துரை செய்வார் ஜனாதிபதி. அது என்ன பண்ணிட்டாங்க? நீக்கிட்டாங்க. சரிங்களா? அப்போ இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? அப்போ எத்தனை பேருக்கு எலெக்ஷன் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் 543. இப்போ 543 மெம்பர்ஸ் தான் இதில் பிரசன்ட்லேயே இருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மக்களவையின் இயல்பான பதவிக்காலம் எத்தனை? இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நடுவில் 2 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க? 5 to 6 கொண்டு வந்திருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா, மறுபடியும் 6 to 5 மாற்றிட்டாங்க. எப்போ? 42வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஓகேலா? 42ல் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க, 5 to 6 மாற்றிருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? 6 to 5 மாற்றிட்டாங்க. அப்போ தற்போதைய பதவிக்காலம் மக்களவை லோக்சபா எம்பியோட அப்போ பதவிக்காலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 ஆண்டுகள். சரிங்களா? அடுத்து, நெருக்கடி காலத்தில் மக்களவையை எவ்வளவு காலம் நீட்டிக்கலாம்? எமர்ஜென்சி பீரியடாக இருக்கும்போது மக்களவை என்ன பண்ணலாம்? எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 ஆண்டு வரைக்கும் என்ன பண்ணலாம்? எக்ஸ்டெண்ட் செய்ய முடியும். மக்களவையின் சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வில் பி எலெக்டட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேலா? மக்களவை உறுப்பினர்களால் லோக்சபா எம்பிங்க என்ன பண்ணுவாங்க? சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஆக்சுவலி ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா? இந்த ரூலிங் பார்ட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ரூலிங் பார்ட்டி சைட்ல இருந்தால் மக்களவையின் சபாநாயகர் சூஸ் பண்ணப்படுவாங்க. அடுத்து பாருங்க. மக்களவையின் சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை யார் செய்வார்? கண்டிப்பாக துணை சபாநாயகர் தான் செய்வார். அடுத்து, மக்களவை உறுப்பினர்களுக்கான உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை? அதே கொஸ்டின் ரிப்பீட் இருக்கு. சேம் 5 இயர் தான். ஓகேலா? சரி, அடுத்து, மக்களவை உறுப்பினர் இந்தியாவில் எந்த தொகுதியில் போட்டியிடலாம்? அப்போ அவங்களுக்கு எதனா கிரைட்டீரியா இருக்குங்களா? அதாவது ஸ்பீக்கராக வரக்கூடியவங்க இங்கே தான் போட்டியிடணும் இருக்குங்களா கேட்டீங்கன்னா, கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொகுதியிலையும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஓகேலா? சரி, அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல பாராளுமன்ற லோக்சபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. பின்னாடி என்ன பண்ணுவாங்க? கட்சியினரால் என்ன பண்ணுவாங்க? பெரும்பான்மை பெற்ற கட்சியினால் மக்களவை சபாநாயகராக அறிவிக்கப்படுவார், தேர்ந்தெடுக்கப்படுவார். மாநிலங்களவை அதாவது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபான்னு சொல்லக்கூடியது. ஓகேலா? ராஜ்யசபாவுடைய அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 250 பேர். தற்போதைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 245 பேர். மாநிலங்களவையில் ராஜ்யசபால நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நியமன உறுப்பினர்கள் மொத்தம் 12 பேர். அதாவது இலக்கியத்துறை, அறிவியல் துறை, சமூக சேவை, இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க? சூஸ் பண்ணுவாங்க. மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? அப்போ ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி வந்து நம்ம டைரெக்டாக மக்கள் சூஸ் பண்ணுறாங்க. ராஜ்யசபா எம்பியை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஓகேலா? அதாவது ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுவாங்க? பரிந்துரை செய்வாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 எம்எல்ஏ சேர்ந்து 6 எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க? ஒரு ராஜ்யசபா எம்பியை சூஸ் பண்ணுவாங்க. சரி, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை? அப்போ லோக்சபாவுக்கு டென்யூர் வந்து 5 ஆண்டுகள் சொல்லி பார்த்தோம். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள். அதே மாதிரி இந்த மாநிலங்களவைன்னு சொல்லக்கூடியது இட்ஸ் ஆல்சோ கால்ட் எஸ் பெர்மனன்ட் அசம்பிளி. ஓகேலா? நிரந்தர சபை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுவும் நமக்கு இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. பெர்மனன்ட் அசம்பிளி, டெம்பரரி அசம்பிளி எதுன்னு கேட்டிங்கன்னா லோக்சபா, ஏன்னா கலைக்கப்படுவதற்கு அதிக சாத்தியங்கள் உண்டு. பெர்மனன்ட் அசம்பிளின்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாநிலங்களவை. சரிங்களா? அப்போ இதே போல் இன்னொரு முக்கியமான டாப்பிக்கில் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவுடைய இந்த பிரிண்ட் அவுட்டுடைய பிடிஎஃப் வெர்ஷன் உங்களுக்கு கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா முக்கியமான டாபிக் தேவைப்படுதுன்னா அது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.